ஒரு அழகான தோட்டத்தில் பல வகையான மரங்கள் இருந்தன. அவற்றில் ஒரு வாழை மரமும் இருந்தது. அந்த வாழை மரம் மிகவும் செழிப்பாக வளர்ந்து அழகான வாழைப்பழங்களை கொடுத்தது. அந்த தோட்டத்தின் முதலாளி அந்த வாழை மரத்தை மிகுந்த அக்கறையுடன் பார்த்து கொண்டார். ஒவ்வொரு நாளும் தண்ணீர் ஊற்றி கவனித்துக் கொண்டார். வாழை மரத்திற்கு அருகில் ஒரு சிறிய முட்செடி இருந்தது. அது எப்போதுமே வாழை மரத்தை பார்த்து பொறாமைப்பட்டது. வாழை மரம் மட்டும் ஏன் இவ்வளவு அழகாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கிறது, நான் மட்டும் ஏன் இப்படி என்று முட்செடி நினைத்தது. ஒரு நாள் அவர் வாழை இலைகளை வெட்ட வந்தார். முட்செடி அதை பார்த்து சந்தோஷப்பட்டது. இப்போதுதான் வாழையின் அழகு குறையப் போகிறது என்று நினைத்தது. ஆனால் அவர் அந்த இலைகளை வெட்டி ஏழை மக்களுக்கு கொடுத்தார். அவர்கள் அந்த இலைகளில் உணவு உண்டார்கள். பிறகு பழுத்த வாழைப்பழங்களை வெட்டி எடுத்தார். முட்செடி மீண்டும் சந்தோஷப்பட்டது. இப்போது வாழை முற்றிலும் பயனற்று போய்விட்டது என்று நினைத்தது. ஆனால் அவர் அந்த பழங்களை ஏழை குழந்தைகளுக்கு கொடுத்தார். குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் உண்டார்கள். முட்செடிக்கு இப்போதுதான் புரிந்தது, வாழை மரம் தனது இலைகள், பழங்கள், ஏன் தனது வாழைத்தண்டை கூட மற்றவர்களுக்கு கொடுக்கிறது. அதன் ஒவ்வொரு பாகமும் பயனுள்ளதாக இருக்கிறது. முட்செடி தனது பொறாமையை எண்ணி வருந்தியது. கதையின் நீதி: நம்மிடம் இருக்கும் திறமைகளையும் பொருட்களையும் மற்றவர்களுக்கு உதவுவதற்காக பயன்படுத்த வேண்டும். பொறாமைப்படாமல் நாம் ஒவ்வொருவரும் ஒரு தனிப்பட்ட வழியில் பயனுள்ளவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஸ்டோரி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம ஒரு ஸ்டோரி சொல்றன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.